Hello all. நம்ம 12th chemistry hydroxy compounds and ether lessonல இதுக்கு முன்னாடி catalytical dehydrogenation அதுக்கப்புறமா esterification பார்த்தோம். இப்போ reaction of glycol பார்க்கலாம். glycol அப்படின்னா நமக்கு ரெண்டு CH2 அதாவது dihydric alcohol, அதனால அதில் ரெண்டு OH group இருக்கும் பாருங்க. CH2OH CH2OH, அதாவது இந்த OH இணைஞ்சிருக்கிற கார்பன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் மாதிரி தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் மாதிரி இருக்கிறதுனால ஜென்ரலாக ப்ரைமரி ஆல்கஹால் என்ன மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் அண்டர்கோ பண்ணுமோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த எத்திலின் கிளைகாலும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துகிட்டு மெட்டாலிக் சோடியம் கூட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா மோனோசோடியம் கிளைகோலேட் இல்லைனா டைசோடியம் கிளைகோலேட் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். இந்த கிளைகாலும் நம்ம மெட்டாலிக் சோடியம் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு மோனோசோடியம் கிளைகோலேட் இல்லைனா டைசோடியம் கிளைகோலேட் தான் நமக்கும் கிடைக்கும். இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஹாலைட் குரூப்பாக மாற்றலாம். எப்படின்னா கிளைகாலில் வந்து ஹாலிக் ஆசிட், அதாவது ஹாலிக் ஆசிட்னா என்னது, ஒரு ப்ரோமிக் ஆசிடு இல்லை ஒரு அயோடிக் ஆசிடு அந்த மாதிரி ஒரு ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு இந்த OH வந்து ஒரு ஹாலைடாக ரீப்ளேஸ் ஆகிட்டு ஒரு அல்கைல் ஹாலைடாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எத்திலின் கிளைகால் வந்து ஹைட்ரஜன் அயோடைட் கூட ட்ரீட் பண்ண போகிறாங்க. ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு டை அயோடோ ஈத்தேன் கிடைக்கும். அந்த டை அயோடோ ஈத்தேனுங்கிறது ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியேட் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஈத்தீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துகிட்டு இல்லைன்னா பாஸ்பரஸ் அயோடைடு எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடின் எடுத்துக்கிட்டு இந்த I2 இந்த OH ரீப்ளேஸ் பண்ணிடும். CH2I இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இப்படி ப்ராக்கெட் போட்டால் இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்டு. இதை நம்ம ஃபர்தராக என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஐயும் உங்களுக்கு I2வாக வெளியில் போயிடும். இந்த ரெண்டு ஐயும் I2வாக வெளியில் போயிடும். மைனஸ் I2 வெளியில் போயிடுச்சுன்னா போகும்போது ஒரு ஐ பாண்டை கொடுத்துட்டு தான் போகும். அப்போ இங்கே எழுதுகிறேன், CH2 ஒரு பாண்ட், ஒரு ஐ ஒரு பாண்டை கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். CH2 இதுக்கு பேர் ஈத்தீன், ETHENE ஈத்தீன் கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம இதுக்கு பேர் எத்திலேன் கிளைகால்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இதே IUPACயில் ஈத்தேன் ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத், சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனில் OH இருக்குது. ஸோ 1,2 ரெண்டு OH இருக்கிறதுனால டைஆல். அதே மாதிரி இதுவும் 1,2 இது சப்ஸ்டியூஷன், இந்த அயோடின் வந்து சப்ஸ்டியூஷனு. ஸோ 1,2 டை அயோடோ, இந்த ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன், சிங்கிள் பாண்ட் ஈத்தேன். இப்போ இதுக்கு பேர் ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத், டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈத்தீன் இப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இதுவே வித் HNO3 கூட நம்ம ட்ரீட் பண்ணால், வித் நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எத்திலின் கிளைகாலில் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன் ஆகி டைநைட்ரோ கிளைகால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ எத்திலின் கிளைகால் CH2OH அதாவது ஈத்தேன் 1,2 டயால். இது வந்து நைட்ரிக் ஆசிட் கூட, நைட்ரிக் ஆசிட்டை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், HONO2 இப்படி எழுதிக்கலாம். ரெண்டு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம், கான்சன்ட்ரேட்டட்
in presence of con H2SO4. con H2SO4ங்கிறது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற OH ரெண்டு இருக்கா, அந்த ரெண்டு OHம் இங்கே இருக்கிற ரெண்டு ஹெச்சையும் தூக்கிட்டு H2O ரெண்டு H2O வெளியில் போயிடும். -2H2O அப்படின்னு வெளியில் போயிடும். அப்போ போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற காம்பவுண்ட் அப்படியே எழுதுங்க. CH2O, இந்த NO2 இருக்குமா, NO2 மொத்தம் 2 NO2, 2 மாலிகுல் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் எடுத்ததுனால CH2O NO2. இதுக்கு பேர் என்னன்னா டைநைட்ரோகிளைகால்னு சொல்லுவாங்க. டைநைட்ரோகிளைகால். அப்படி இல்லைன்னா 1,2 டை நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட இருக்குது, அதனால நைட்ராக்சி. 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத், சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன். ஓகேங்களா. அடுத்தது எத்திலீன் கிளைகால் டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் எப்படி என்ன ரியாக்ஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வித் டைல்யூட்டட் H2SO4 in presence of anhydrous zinc chloride. இப்போ பாருங்க, எத்திலீன் கிளைகால் CH2OH CH2OH, இது வந்து anhydrous zinc chloride H2SO4 கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த OH இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சை எடுத்துக்கிட்டு இந்த பாண்டை இங்கே கொடுத்துட்டு H2O வெளியில் போயிடும். அப்போ எழுதுங்க, CH2 டபுள் பாண்ட் CHOH. இந்த H+ வந்து இந்த கார்பன் கிட்ட போய் அட்டாக் பண்ணும். இந்த கார்பன் வந்து இந்த ஹெச்சை அட்டாக் பண்ணும். அப்போ இந்த ஹெச் போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற பாண்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டு. இது ஸ்டேபிளாக இருக்காது பாண்டு உடையிறதுனால. ஃபர்தராக எழுதுங்க, CH3. இந்த ஹெச் இங்கே போனதுனால CH3, இங்கே ஒரு பாண்டு உடஞ்சிருச்சு. CH டபுள் பாண்ட் O. இப்போ அசிட்டால்டிகைடு எப்படி இருக்கும், CH3 CH டபுள் பாண்ட் O. அதே தானே இதுவும். ஆனால் இதுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று, பட் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கா. இதோட ஸ்ட்ரக்சரும் இது வந்து இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது, இது வந்து போர்ட்ரைட்டில் இருக்குது. ஓகேவா. இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டாட்டோமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அசிட்டால்டிகைடு தான், ஆனால் இதோட ஐசோமர்ஸ் மாறி இருக்குது. ஐசோமர்ஸ்னால் என்னது, ஸ்ட்ரக்சர். அப்படி மாறி இருந்தால் இதுக்கு பேர் டாட்டோமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அசிட்டால்டிகைடு தான், ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குது. இப்போது நம்ம டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ஷன் பார்த்தோம். அடுத்தது எத்திலின் கிளைகால் வந்து ஹீட் பண்ணோன்னா 773 கெல்வினுக்கு ஹீட் பண்ணோன்னா வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். எப்படி, இந்த OHும் இந்த Hம் ரிமூவ் ஆகிட்டு மீதி உள்ளது எழுதலாம். CH2 இந்த O போயிட்டு இந்த 2 CH2 கூட அட்டாச் ஆகும். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் 1,2. இதுதான் சப்ஸ்டியூஷன். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் 2 அல்கைல் குரூப் கூட சப்ஸ்டியூட்டாக இருந்ததுன்னா ஈபாக்சின்னு சொல்லுவாங்க. ஈபாக்சி 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன். இதை வந்து ஜென்ரலாக ஆக்சரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுவே கான்சன்ட்ரேட்டட் H2SO4 எடுத்து 2 மாலிக்யூல் ஆஃப் எத்திலின் கிளைகால் கூட ட்ரீட் பண்ணுறோம். பாருங்கள், OH
CH2OH. இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இன்னொரு மாலிகுல் எடுத்துக்கலாம். OH CH2OH. இதை வந்து கான் H2SO4 கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இதில் 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர் வெளியில் போகும். எப்படி வெளியில் போகும்னு பாருங்கள். இந்த OH இந்த H கூட சேர்ந்து ஒரு மாலிகுலும், இந்த OH இங்கே H கூட சேர்ந்து இன்னொரு மாலிகுலும் -2H2O வெளியில் போயிடும். இப்படி போயிடுச்சுன்னா மீதி உள்ள காம்பவுண்ட் CH2 இதையும் எழுதிக்கலாம். CH2 இந்த ஆக்சிஜனும் இது 2 கூடயும் கனெக்ட் பண்ணுவாங்க. O இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டபுள் பாண்ட் O, இப்படி இங்கே ஒரு டபுள் பாண்ட் O. ஸோ இதுக்கு பேர் 1 2 3 4 5 6. அதாவது 1 2 3 4 5 6 இப்படி கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் 4th பொசிஷன்லேயும் O இருக்கா. அதனால் இதுக்கு பேர் 1,4 எத்தனை ஆக்சேன் இருக்குது? டை ஆக்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?